மாநில கல்விக் கொள்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அம்சங்கள் என்ன, இரண்டிற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவில் கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டது. 1986ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதற்கு மாற்றாக 34 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கையில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முறை 5+3+3+4 என்ற அடிப்படையில் 3 முதல் 8ஆம் வகுப்புக்கும் 8 முதல் 11ஆம் வகுப்புக்கும் 11 முதல் 14 மற்றும் 14 முதல் 18 என்ற இவ்வாறான வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பாடமுறை மாற்றப்படும். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி, உள்ளூர் மொழி, பிராந்திய மொழி பயிற்று மொழியாக இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 4 ஆண்டுகள் பிஎட் முடித்தவர்களே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு தகுதி படைத்தவர்கள். பள்ளிப்பாடம் குறைக்கப்பட்டு 6ஆம் வகுப்பில் இருந்தே தொழிற்கல்வி கற்க ஊக்கப்படுத்துவது, தனியார் அரசு பள்ளிகள் இந்த இரண்டிற்குமே பொதுவான விதிமுறைகள் கடைபிடிப்பது உட்பட பல்வேறு அம்சங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருந்தது. இந்த முறைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மாநிலத்திற்கென கல்விக் கொள்கையை உருவாக்கும் முயற்சியை கையில் எடுத்தது. அதன்படி மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்காக 2022 ஜூன் 1ஆம் தேதியன்று ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதில் கல்வியியல் எழுத்தாளர் மாடசாமி, மாநில திட்டக்குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில், பேராசிரியர் ராம சீனிவாசன், சவிதா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் எல். ஜவஹர் நேசன், தேசிய கணிதவியல் ஓய்வு நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமானுஜம், சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையை சேர்ந்த ஜெயஸ்ரீ தாமோதரன் உள்ளிட்டோர் மாநில கல்விக் கொள்கையை தயார் செய்வதில் மும்முரமாக இறங்கினர். தற்போது மாநில அரசு கல்விக் கொள்கையை தயார் செய்த 14 பேர் கொண்ட குழு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒப்படைத்துள்ளது. 600 பக்கங்கள் அடங்கிய இந்த அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்று உள்ளது. இதில் தேசிய கல்விக் கொள்கையில் கூறப்பட்ட பல கருத்துக்களுக்கு மாற்றாக திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு உள்ளன. முக்கியமாக 3, 5, 8 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு வேண்டாம் என அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வு முறைக்கு தற்போது வரை இந்தியா முழுவதும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் மக்களவையிலும் நீட் தேர்வு குறித்தும் அதில் ஏற்பட்ட முறைகேடு குறித்தும் மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் விவாதத்துக்கு அழைப்பு விடுத்தும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டது. இவ்வாறு இந்திய அரசியலில் முக்கிய அங்கமாக வகிக்கும் நீட் தேர்வை தொடர்வதற்கு மாநில அரசுகள் விருப்பம் தெரிவிக்காதிருக்கின்றனர். அதன்படி தமிழ்நாடு அரசு தயாரித்த மாநில அரசு கல்விக் கொள்கையிலும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நீட் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள், தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரம் செய்வதற்கும் தடை விதிக்க வேண்டும் என இடம்பெற்றுள்ளது. அங்கன்வாடி மையம் என்ற பெயரை மாற்றி தாய் குழந்தை பராமரிப்பு மையம் என மாற்றப்பட வேண்டும். எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கல்லூரி சேர்க்கையின் போது +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றும் 11ஆம் வகுப்பு மதிப்பெண்களையும் பகுப்பாய்வு செய்து கல்லூரியில் துறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஹிந்தி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்குமாறு வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6 வயது பூர்த்தியானவர்களை முதல் வகுப்பில் சேர முடியும். ஆனால் மாநில கல்விக் கொள்கையின்படி 5 வயது பூர்த்தியான குழந்தைகள் ப்ரீகேஜி, யூகேஜி என அல்லாமல் நேரடியாக முதல் வகுப்பில் சேரலாம் என்றும் முக்கிய அம்சம் இடம்பெற்றுள்ளன. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர வேண்டும். தமிழ் சங்கம் நடத்தும் கல்லூரிகளுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது. முக்கியமாக கல்வி என்பது மாநில பட்டியலுக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என கூறியதோடு மாணவர்களுக்கு மன அழுத்தம் தரும் வகையிலான கல்வி முறை அகற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சமீப காலமாக போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்தும் கல்விக் கொள்கையில் கூறப்பட்டது.
அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஆட்சியர் தலைமையில் ஒரு மனநல ஆலோசகர், ஒரு சுகாதார அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் 4 பேர் நியமிக்கப்பட்டு பள்ளிகளை கண்காணிக்க வேண்டும். இவ்வாறு ஏராளமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ள மாநில கல்விக் கொள்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது. இந்த பரிந்துரைகள் மீது அரசு கருத்து கேட்டு அதன் பிறகு அமல்படுத்தப்படுவது தொடர்பாக பரிசீலனை செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.